வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் சைஃபை காமெடி கலந்த ஒரு மான்வா. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, ஆத்தரே அவர் எழுதின நாவலுக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அவனோட பேங்க் பேலன்ஸை பார்க்குறான். பார்த்தோம்னா 30 கோடி யுவானுக்கு மேலே கடன் வாங்கி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு மூஞ்சே வெறுத்து போயிடுச்சு. என்னது 30 கோடி யுவானா? இப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு யோசிக்கிறான். அதாவது ஒரு கியூப் கேரக்டரை பொறுத்த வரைக்குமே அவங்க 30 கோடி தான் வாங்கவே முடியும். அவன் இவன் எல்லா பணத்தையுமே வாங்கியிருக்கான். அப்படி சொல்லும் போதே பார்த்தா பின்னாடி அவனோட ஷேடோ சொல்லுது, நான் எல்லா காசுமே வாங்கி செலவு பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாய் கத்துறான். அந்த சுட்டாங்க எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா இப்படி பண்ணிட்டு போயிருப்பான். சரி, நான் பேங்க்ல தான் அவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட பேங்க்ல ஏதாச்சும் கொஞ்சம் காசு இருக்கும்ல அப்படின்னு அவன் பார்க்குறான். பார்த்தோம்னா அதில் வெறும் 30 லட்சம் யுவான் மட்டும்தான் இருக்கு. இது இப்படியே பண்ணிச்சுன்னு சொன்னா நான் கண்டிப்பா என் ஊருக்கே போக முடியாது அப்படின்னு நினைச்சு ஹீரோ கத்துறான். அப்பதான் அவன் யோசிச்சு பார்க்கறான், அந்த டாக்ஸ் வாங்குறவன் வந்து என்ன சொல்லுவான்னு. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க கஸ்டமர், உங்கள்ட்ட இருந்து காசை எப்படி வாங்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி வந்து அவர் கேட்கற மாதிரியெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்கும்போதே யோசிக்கிறான், இதே மாதிரி பண்ணிச்சுன்னு சொன்னா நான் கடன் கட்டியே செத்து போயிடுவேன். அடைச்சா இப்ப எனக்கு காசு தேவைப்படுது. நான் இப்ப காசு சம்பாதிக்க எனக்கு மொத்தம் ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்னு ஸ்டாக் மார்க்கெட், அடுத்து என்னன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா டவர்ஸ் அண்ட் டஞ்சன் தான் இருக்கு. நான் அதுக்குள்ள போயிட்டு மான்ஸ்டர் ஹண்ட் பண்றதும் அதோட மெட்டீரியலை இது பண்ண முடியும். அதுக்கு எனக்கு ஒரு மேனேஜர் வேற தேவை. எனக்கு ஆல்ரெடியே எல்லாமே தெரியும், எந்தெந்த கில்டு எப்படி எப்படி வளரும், எதை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு நல்லா காசு கிடைக்குங்கிறது. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை. காசு வேணும்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நான் ஃபீல்டு ஹண்டிங் போகணும். அதாவது ஃபீல்டு ஹண்டிங்கிறப்ப மான்ஸ்டர் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணி அதோட பார்ட்ஸை விற்கிறது தான். அதுக்கு ஒரு மேனேஜரும் தேவை. அது கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற என்னோட இந்த ஸ்டேட் பாயிண்ட் வச்சு அதெல்லாம் பண்ண முடியுமா? ஹீரோ யோசிக்கிறான், நான் வேணா என்னோட அந்த ட்ரைனிங் ஹண்டில் என்னோட எஸ்பி பாயிண்ட் வச்சு அதை ரிஃபைன் பண்ணட்டா. ரிஃபைன் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அது எஸ்பி பாயிண்ட் வேஸ்ட்டாக தான் போகும். சரி, வேற வழி எதுவும் இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா ஒரு பெல் அடிக்கிற சவுண்ட். கேடட் கிம் காஜன், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுவும் யோன் ஹாகிட்ட இருந்து வந்திருக்கு. அது கேட்டவனே ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னது யோன் ஹாகிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த பார்சலை எடுத்து பார்க்குறான். அந்த பார்சலை திறந்து பார்த்தா அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். இது வந்து யோன்ஹோன்னு ஒரு ஃபீல்டு ரீஜனை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு அட்டர்னு சொல்றாங்க, எங்களோட போர்ட்டல் கார்டை பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே நன்றி கேடட் கிம் காஜன் அப்படின்னு சொல்றாங்களா. அதை கேட்டு ஹீரோ போறப்ப யோசிக்கிறான், நான் ஒரு கேடட்னு சொன்னோடனே அவங்க என்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசினாங்க. இப்போ அந்த ஃபீல்டு ரீஜன் உள்ள போய் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ரொம்பவே பெருசா இருக்கு. அப்போ அவன் சொல்றான், இந்த ஒரு ஃபீல்டு ரீஜன் தான் இருக்கிறதுலே டேஞ்சர் லெவல் கம்மியா இருக்கிற இடம். அதனால தான் இங்கே நிறைய ஃபாரினர் கூட இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய இதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் கூப்பிட்றான், எங்களோட பார்ட்டிக்கு ஒரு மேஜ் தேவைப்படுது. உங்களில் யாராச்சும் ஒரு மேஜ் இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்கலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒருத்தன் ஆர்க் பிளட் இருக்கு, வேணா வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வியாபாரம் நடக்குது வேற. அது மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு போறானா. அப்போ போகும்போது அங்கிட்ட இன்னொரு சைடு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஹாப் காப்ளினுக்கு வெறும் 60 லட்சம் யுவான் மட்டும் தான் தர முடியும். அதை கேட்டு அவன் ரொம்ப கடுப்பாகிறான். என்ன சொல்றீங்க, ஏன்னா இது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாங்க. இப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், நானுமே மாஸ்டர் ரெண்டுக்கு போறேன், அதனால எனக்குமே ஒரு ஏஜென்ட் தேவை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அது உள்ள போலாமான்னு பார்க்குறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, தம்பி ஒரு நிமிஷம், உங்களை தான், நீங்க என்ன மாஸ்டர் ரெண்டுக்கு போறீங்களா அப்படின்னு ஒருத்தர் வராரு. இப்போ அவர் கிட்ட வந்தோன்னு கேட்குறான், ஏன்னா நீங்கள் ஒரு ஏஜெண்டா? ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இருங்க என் கார்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமாட்டே அவர் கார்டுன்னு எடுத்து கொடுக்குறாரா. அதை பார்க்க வாங்கும்போது ஹீரோ யோசிக்கிறான், இவர் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரிகிறாரு. இப்போ ஹீரோ அந்த கார்டில் இருக்க பேரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். என்னது பாக் ஷியூகா? இவர் தான் எதிர்காலத்தில் பெரிய ஏஜென்ட் ஆக போகிறாரு. கொரியாவில் சொல்ல போனால் இருக்கிற எல்லா ஏஜென்ட்டுக்குமே இவர் தான் லீடராக இருப்பார். ஏன்னா இவர் தான் கிம்சுகாவுக்கு ஏஜெண்டாக இருப்பார். ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் வித்யா கூட இருக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு, இவன் கண்டிப்பாக என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஏன்னா நான் என்னை பற்றி ஒழுங்காகவே இன்ட்ரடக்ஷனும் பண்ணல, அதோட ரொம்ப பதட்டமாக நடந்துக்கிட்டேன். அப்போ பார்த்தா ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். சொல்லும் போதே அவருக்கு ரொம்ப ஷாக்கு. உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கை தகுந்த ஆளை தான் நான் எதிர்பார்த்தேன். நான் உங்களை என்னோட ஏஜெண்டாக வச்சுக்கிறத நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு கை கொடுக்குறான். இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரியை நிறைய பேர் இப்போ இருந்து தான் வளர ஆரம்பிப்பாங்க. அதனால நிறைய பேர் இன்னமும் யாருக்குமே தெரியாமல் இருப்பாங்க அவங்களோட மதிப்பு என்னன்னு. இவர் கூட பெரிய ஆளுதான், ஆனால் அவரோட மதிப்பு என்னன்னு அவருக்கே தெரியாமல் இருக்காரு. இது மாதிரியான பெரிய ஸ்டோரிக்கு முக்கியமான இருக்க கேரக்டரோட இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குறது தான் நல்லது அப்படின்னு யோசி பார்க்குறான். அதாவது கிம்சுவோக்கு இவன் தானே ஏஜென்ட். இப்போ வந்து நான் இவனை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் கிம்சுவோக்கு இதனால பிரச்சனை வராதா? இப்போ பார்த்தோம்னா சீன் அங்கே கேட்டாது. ஹீரோ பார்த்தோம்னா அந்த ஃபீல்டில் ஏறி போயிட்டு இருக்கானா. அப்போ திரும்பி கேட்குறான், உங்களுக்கு ஒன்றும் பரவாயில்லையா, நீங்கள் ஏன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனை இல்லை, எப்படி நான் ஒன்றும் தனியாக விட முடியும், அது இவ்வளோ ஆபத்தானே இருக்கிற இடத்துல. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், இங்கே இருக்கிற நிறைய ஏஜென்ட் கார்லன்னு சொன்னால் அவங்க வெளியே தான் வெயிட்டே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் என் கூடயே வராரு, இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கானா. அவரை பார்த்தோம்னா அவர் கீழே இருக்க ஹாப் காப்ளினோட ஃபுட் பிரிண்டை பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, இங்கே ஹாப் காப்ளினோட ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அது நெருக்கி எப்படியும் 30 லட்சம் இல்லைன்னா 40 லட்சம் யுவான் வரைக்கும் போவோம் ஒரு தலைக்கு அப்படின்னு சொல்கிறாரா. அது கேட்டு ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் அதை பற்றி சரியாக சொல்லலை. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அதாவது ஒரு மேஜிக் பில்லட்டோட விலை எவ்வளோ தெரியுமா, 20 லட்சம் யுவான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு 40 லட்சம் 60 லட்சம் இருக்கிற யுவானுக்கு இது பண்ணேன்னு சொன்னால் அது எந்த வகையில் இதாக இருக்கும். நான் என்னோட புல்லட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஏர்னிங்கும் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான்.
இப்போ ஹீரோ கையை காட்டி கேட்குறானா, ஆமாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை அது வந்து ஸ்டீல் போர் ஒன்றும் கிடையாது, இல்லை அது ஸ்டீல் போர் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா, அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இருங்க நீங்கள் கன்னை தான் பயன்படுத்துறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களால் அதை தோக்கடிக்க முடியாது, ஏன்னா உங்கள் கன்னை வச்சு அதோட அவுட்லேயில் இருக்க ஸ்கின்னை கூட டேமேஜ் பண்ண முடியாது, நீங்கள் என்ன அப்படி நினைக்கிறீங்களா? சரி அப்போனா என்ன நடக்குது நீங்களே பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவர் சொல்கிறாரு, சாரி இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போதே நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட கன் நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இவனுங்க கிட்டானா அந்த மவுண்டன் டைரண்ட்டை பற்றி சொன்னதுக்காண்டி அவன் எனக்கு பதிலுக்கு தரேன்னு சொன்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கன்னை எடுத்து காட்டுறான். பார்த்தா அது வேற எதுவும் இல்லை, அது டெசர்ட் ஈகிள் தான். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகுறது. நீங்கள் என்ன அதோட கவனத்தை நம்ம பக்கம் இழுக்க போகிறீங்களா? கிம்மாஜேன் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரா? பார்த்தா நம்ம ஹீரோ ஃபயர் பண்ணிடுறான். அவர் கத்துறாரு கிம்காஜின்னு. பார்த்தா அந்த புல்லட் போய் அந்த போரோட உடம்ப தொலைச்சிக்கிட்டு அவுட் சைடே போயிடுது. அவருக்குன்னா சரியான ஷாக்கு. அந்த போர் எப்படா செத்து போனுச்சு? அப்பதான் ஹீரோ சொல்றான், டெசர்ட் ஈகிள் இதை நான் வந்து எஸ்பி பாயிண்ட்டை கொடுத்து ரீஃபைன் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது இது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஹீரோ அந்த பாறை மேல நின்று சொல்றான், இது ஒன்றும் மோசம் இல்லை. இப்போ அவர் சொல்றாரு, உங்களோட அந்த கன்னு அது ரொம்பவே பயங்கரமா இருக்கு, அதோட உங்களோட அந்த ஷூட் பண்ற ஸ்கில் அதுவுமே பயங்கரமா இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால தான் நீங்க ரொம்பவே கூலா தெரியுறீங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபயர் பண்றான். அப்போ பார்த்துட்டு அவர் கேட்கறாரு என்னதுன்னு. அப்போ பார்த்தோம்னா அங்கே தூரத்துல ஒரு பறவை கீழே விழுதா. அப்போ சொல்றான், அது வந்து ஒரு பிளாக் ஃபால்கன், அதான் சுட்டேன். இதனால நம்பவே முடியல, உங்க கண்ணு என்ன அவ்வளவு தூரத்துக்குமா தெரியுது? ஆமா எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் இப்போ அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறானா. அப்போ அவன் போகிறத பார்த்துட்டு கத்துறாரு, இருங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். இப்போ பார்த்தோம்னா ஈவினிங் ஆயிடுச்சா. ஈவினிங் ஆனதுன்னு பார்த்தோம்னா ஹீரோ ஹண்ட் பண்ண அந்த போரையும் அந்த பறவையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து போட்டுருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, இது ரெண்டு என்ன போனங்கன்னு கணக்குது. அப்போ பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான், இதை உங்களால் தனியாகவே இந்த ஃபீல்டை விட்டு வெளியே கொண்டு போக முடியுமா? அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை அது ரொம்ப கஷ்டம், வேணா இதை தனித்தனியாக வெட்டி பிரிச்சுப்பாங்கல்ல, அவங்கள வேணா கால் பண்ணலாம், அவங்களுக்கு கால் பண்ணணும்னு சொன்னோம்னா அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காசு தரணும், அதை கொடுத்துடலாம், அதை கொடுத்தோன்னு சொன்னோம்னா அவங்களே இதை பிரித்து ஏதாவது நல்ல விலைக்கு விற்றுருவாங்க. அவர் அப்படி சொல்லும்போது ஹீரோ யோசிக்கிறான், நான் எதிர்பார்த்தது தான், உண்மைக்குமே பார்ட் ஷோக்கு ரொம்பவே புத்திசாலியான ஆளு தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ விட்டு அவர் கேட்குறாரு, இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை என்கிட்ட என்னன்னு சொன்னீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட், நீங்கள் அப்போ இதில் வர காசை என்ன பண்ண போறீங்க? உடனே ஹீரோ டக்குன்னு சொல்கிறான், வேற என்ன ஸ்டாக் மார்க்கெட் தான். இதை கேட்டோன்னே மனுஷனோட மனசே உடஞ்சு போயிடுது. என்னது அப்படின்னு அவன் பார்க்குறான். பேக் கார்ஸ் இதுதான் புது கெல்லு, இதுக்கு பயங்கரமான வளர்ச்சி அடையும். ஏன் தெரியுமா? இதோட உள்ள இருக்கவங்க முக்கால்வாசி டிமானிக் ஹியூமனை சேர்ந்தவங்க. இந்த கெல்லு எதுக்கு உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா பொதுவாக பொதுமக்களுக்குள்ள உள்ள ஊடுருவி அதை உங்களோட கல்ட்டோட இதை பரப்பணும்னு நினச்சாங்க. சரி இப்போ நான் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, இப்போ நான் முக்கியமாக யோசிக்கிறது என்ன தெரியுமா? அந்த கில்டு ரைடு தான் அப்படின்னு ஹீரோ எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கான். பேக்வார்ட் ஸ்கில் வந்து அந்த ஷ்வான்டான் டஞ்சனை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி அவங்க மேலே இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி அது ரொம்பவே ரைஸ் ஆகும். அதே நேரத்தில் அவங்க மேலே வச்சிருந்த அந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் 1000% அதிகமாகும். அதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமாம் இது போதும் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்டாக் வாங்குறான். இது மூலமாக நான் ஈஸியாகவே சம்பாரிச்சிடுவேன், இப்போதைக்கு இது போதும், இதை விட்டுட்டு அடுத்த மெயின் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். மெயின் ஸ்டோரின்னு தான் ஞாபகம் வருது. அதாவது மெயின் ஸ்டோரி இப்போ ரன் ஆகும்போதே பாதிலேயே மெயின் வில்லனாக வருவாங்க. அதுதான் கெமிலியன் ட்ரூப். அவங்க பற்றி ஒன்றுமே காணும், அவங்க வேற இன்ட்ராக்ட் ஆகுவாங்களே. அந்த கெமிலியன் ட்ரூப்பில் இருக்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தான். ஏன்னா அவங்க மேலே நிறைய கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது. அது ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனாக இருந்தாலுமே அவங்களுக்கு டிமானிக் ஹியூமன்ஸை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நான் மட்டும் அதில் சேர்ந்தேன்னு சொன்னால் என்னால் சார்ஜின்னு கொல்ல முடியும். நான் அந்த ஸ்டோரியை எழுதும்போது பார்த்தோம்னா அதில் ஒரு இடத்த மட்டும் காலியாக வச்சேன். அவங்க இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணுமே, அவங்க இந்த இடத்த நுப்புறதுக்கு ஒருத்தரை தேட. பார்த்தோம்னா ஹீரோட லேப்டாப் டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. அதை பார்த்துட்டு ஹீரோ பயந்துட்டான், என்னாச்சு ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு போச்சா? நான் வீட்டுக்கு போகிற இந்த ஒரே ஒரு வழியும் அதுவுமே இப்போ இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா டக்குன்னு அது ஆன் ஆகுதா. அப்போ தான் அவனுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஒரு வழியாக இது ஆன் ஆகிட்டு அதில் அப்போ மெசேஜ் ஒன்று காட்டுது, 1 மாதம் முடிஞ்சு போச்சு, அதனால உங்களோட சிஸ்டத்தை இப்போ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.